இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு புது வரவான அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அப்ளிகேஷனை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் எதுக்காக பயன்பட போகுது, அந்த அப்ளிகேஷனில் என்னதான் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனில் ஒரு க்ளோனை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு 3D இமோஷனில் ஒரு பிக்சரை கிரியேட் பண்ண போகிறோம். இதோட சேர்ந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் ஆட் பண்ணிக்காங்க. ரெண்டு விஷயத்தை பயன்படுத்தி ஒரு க்ளோனை உருவாக்க போகிறோம். இந்த க்ளோன் எப்படிப்பட்ட க்ளோனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசில் எப்படி நினச்சிருக்கீங்களோ அதே மாதிரி ஒரு க்ளோனை வந்து உருவாக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நமக்கு பிடிச்சமான க்ளோனை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, அதுக்கு ப்ளே ஸ்டோர். இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு புதுவரமான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எதை பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீட் மோர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3D மோஷன் பிக்சர் குவாலிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டு விஷயங்களை பயன்படுத்தி க்ளோனை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம், க்ளோனுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இதில் டிஸ்பிளே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தலைமுடி நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம இது பண்ணுங்கள். வந்துட்டு என்ன கலரோ அதை நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தலையை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சமான தலையை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபேஷியல் பிளாக்கு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐப்ரோ எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கலரில் உங்களுக்கு வந்து ஐஸ் வேணும் அதை கொடுத்துக்கோங்க. ஐ வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துக்கோங்க. கண்ணை வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும் அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மூக்கு என்ன பேஸில் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மவுத் வாய் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உதடுகளை என்ன இருக்கும் வேணும்னு பார்த்துட்டு செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வேணும் நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாப்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பாட்டம் என்ன கலரில் வேணும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷூஸ் விதவிதமான ஷூஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்ணாடி வேணும்னா கண்ணாடி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஜுவல்லரிஸ் உங்களுக்கு ஜுவல்லரியில் ஏதாவது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ விதவிதமான தொப்பி இருக்குது, உங்களுக்கு தொப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யூ நீட் அட்லீஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட் டு யூஸ் யுவர் ஜெனி. அதாவது இந்த ஜெனியை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு நண்பரோட கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியும். அருமையான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் ஒரு க்ளோனை வந்து கிரியேட் பண்ணணும் விருப்பப்பட்டால் இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பயன்படுத்தினதுக்கப்புறம் என்னோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.